ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 607. இங்கு ஹரிச்சந்திரா எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஹரிச்சந்திரா என்ற புகழ்பெற்ற மன்னர் இருந்தார். அவர் நேர்மையானவர் மற்றும் உண்மையே பேசக்கூடியவர். தனது வாக்கை காப்பாற்றவும் மற்றும் சில காரணங்களினாலும் அவர் தனது ராஜ்யத்தை இழந்துவிட்டார். அவர் தன்னையும் தனது மனைவி மற்றும் மகனையும் விற்க நேரிட்டு விட்டது. மன்னா, இந்த புண்ணியமிகு மன்னர் ஒரு சண்டாளனின் அடியால் ஆகிவிட்டார். ஆயினும் வாய்மையில் அசையாத நம்பிக்கை வைத்து இருந்தார். சண்டாள எஜமானின் கட்டளைப்படி மயானத்தில் பிணங்களின் மீது இருக்கும் துணிகளை தன் சம்பளமாக ஏற்றுக்கொண்டார். இத்தகைய தாழ்ந்த சேவையில் ஈடுபட்டு இருந்த போதிலும் தான் வாய்மையில் இருந்து நழுவவில்லை. இவ்வாறாக பல ஆண்டுகள் கழித்தார். பிறகு ஒரு நாள் மிகுந்த துன்பத்துடன் யோசிக்கலானார். நான் என்ன செய்வது, எங்கு செல்வது, நான் எப்படி விடுபடுவேன் என்றெல்லாம் சிந்திக்கலானார். மன்னரின் இந்த அவல நிலையைக் கண்ட கௌதம முனிவர் மன்னரிடம் வந்தார். பெரு முனிவரைக் கண்ட மன்னர் மற்றவரின் நலனுக்காக பிரம்மா அந்தணர்களை படைத்து இருக்கிறார் என நினைத்தார். அந்தணர்களில் சிறந்தவரான முனிவருக்கு மன்னர் தன் பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து அவர் முன் கைகட்டி நின்றார். பிறகு தன் பரிதாபகரமான கதை முழுவதுமாக முனிவரிடம் எடுத்து உரைத்தார். இப்பொழுது மன்னரின் பரிதாபகரமான கதையை ஆச்சரியத்துடன் கேட்ட பெருமுனிவர் கூறினார், ஓ மன்னா, ஆவணி மாத தேய்பிறையில் தோன்றக்கூடிய அன்னதா ஏகாதசி மிக மிக மங்களகரமானது மற்றும் அனைத்து பாவங்களையும் விளக்கக்கூடியது. இந்த ஏகாதசி வெகு விரைவில் வர இருக்கின்றது. உன் நல் அதிர்ஷ்டம். உண்ணாவிரதம் மேற்கொண்டு இரவில் விழித்து இருந்து நீ இந்த ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டும். அதன் பயனாக உன்னுடைய அனைத்து பாவ விளைவுகளும் விரைவில் அழிக்கப்பட்டுவிடும். மன்னரில் சிறந்தோனே, உன்னுடைய செல்வாக்கால் தான் நான் இங்கு வந்து இருக்கின்றேன் என்றார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஹரிச்சந்திர மன்னனுக்கு இவ்வாறு அறிவுரை கூறிவிட்டு கௌதம முனிவர் மறைந்து விட்டார். முனிவரின் அறிவுரைப்படி மன்னர் அன்னதா ஏகாதசி அனுஷ்டித்து தனது எல்லா பாவ விளைவுகளில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டார். இப்பொழுது பகவான் கிருஷ்ணர் கூறினார் யுதிஷ்ட மகாராஜனிடம், மன்னா, இந்த ஏகாதசியின் அற்புதமான செல்வாக்கால் ஒருவர் பற்பல வருடங்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தும் உடனடியாக தீர்ந்து விடுகின்றன. மன்னர் ஹரிச்சந்திரா இழந்த தனது மனைவியை மீண்டும் பெற்றார் மற்றும் இறந்த தன் மகன் மீண்டும் உயிர் பெற்று வந்தான். விண்ணில் இருந்து தேவர்கள் வாத்தியங்களை முழங்கி மலர்களை தூவினார்கள். இந்த ஏகாதசியின் செல்வாக்கால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மன்னர் தனது ராஜ்யத்தை அனுபவித்தார். இறுதியாக மன்னர் தனது உறவினர்கள், சகாக்கள் மற்றும் தனது பரிவாரத்துடன் ஆன்மீக உலகை அடைந்து விட்டார். ஓ மன்னா, இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பவர் தனது எல்லா பாவங்களில் இருந்து விடுபட்டு ஆன்மீக உலகை அடைவார். இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி கேட்டாலோ படித்தாலோ ஒருவர் அஸ்வமேத யாகத்தின் பலனை அடைவார்கள் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்